அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகேஷ் அம்பானியினுடைய திருமணத்தை பற்றி அதே இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை நீங்க பாருங்க. நபிகள் நாயகன் சொன்னதையெல்லாம் மக்கள் கேட்டிருந்தா என்னைக்கோ உருப்பிட்டு இருந்திருப்பாங்க. நான் அதை தான் சொல்றேன். ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொன்னால எத்தனையோ லட்சம் பேர் ஒரு நேரம் சோறு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு செஞ்சிருந்தா கூட அவர் சொன்ன வார்த்தை கரெக்டா இருந்திருக்கும். இந்த காசை கொண்டு போய் வெட்டித்தனமா பெரிய பெரிய ஆடம்பரமான செலவுகளுக்கு பண்றதுக்கு ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச அந்த பணத்தை பல லட்சம் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா கூட ஏதோ ஒரு புண்ணியமா இருந்திருக்கும், பேர் நிலைச்சிருந்திருக்கும். இது என்ன ஆடம்பரத்துல என்ன வந்துட போகுது அவங்களுக்கு? அடுத்தவன் இருக்கிறவன் செய்யறாங்கிறதுக்காக இல்லாதவனும் கடன் வாங்கி அந்த மாதிரி ஆடம்பரமா செய்யறதுக்கு இருக்கிறத வச்சு சிறப்போட செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, அதோட முடிஞ்சு போயிரு. இல்லாட்டி பின்னாடி பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டிருந்தா, அதாவது பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ இது இருக்கிறதுலே அதுதான் கெட்ட விருந்து. ஆனா ஏழைகளுக்கு விருந்து வச்சாரு. இவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் முகேஷ் அம்பானிங்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணம் பண்ணார்ல, ஒரு 10 நாட்களாக இதுதான் செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, ஏழைகளுக்கு அவர் விருந்து அளிச்சார். விருந்து அளிக்கலைன்னு சொல்ல முடியாது. பணக்காரர்களையும் அழைச்சார், அதையும் நம்ம மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அங்க நடந்த சம்பவம் என்ன? அதே சமயத்துல அம்பானி வீட்டு திருமணமும் அமீர் வீட்டு திருமணமும் அதையும் நம்ம பார்க்கணும். இங்க அம்பானி வீட்டு திருமணம் அம்பானியுடைய மகனுக்கு திருமணம் நடக்கிறது, அங்கே அமீர் வீட்டு திருமணம் அமீருடைய மகளுக்கு திருமணம் நடக்கிறது. ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த ஐயா சொன்ன மாற்று மத சகோதரர், ஆனால் ஏழைக்கு அதுல என்ன சொல்றாருனாக்க, இவங்க பணம் இருக்கிறவன் பண்ணிட்டு போயிடுறான் ஆடம்பரமா. ஆனா ஒரு ஏழைக்கும் வசதி குறைவாக உள்ளவருக்கும் இதை நிர்பந்திப்பதை போல் ஆகிறது. கடனை உடனே வாங்கி செஞ்சு இன்றைக்கு இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க, ஏழைகளை அழைத்து விருந்தளித்தார். ஆனா அவர்களுக்கு தனி இருக்கை, சாமியார்களுக்கு தனி இருக்கை, அரசியல்வாதிகளுக்கு தனி இருக்கை, நடிகர்களுக்கு தனி இருக்கை. இப்படி நீங்கள் இருக்கைகளிலேயே வேறுபாடு. அவர்களுக்கு தனி உணவு, இவர்களுக்கு தனி உணவு. இவர் கையால பரிமாறினாரு, ஆனா உணவு அதே அளவில் அதே போன்ற உணவு இருந்ததா? அதிகமாக உணவு கொடுப்பதில் மாற்று கருத்து இல்லை, ஆனா ஒரே மாதிரியாக உணவு இருக்க வேண்டும். நீங்கள் அமீர் திருமணத்தை பாருங்கள், இருக்கைகள் ஒரே மாதிரி இருந்தது. டைரக்டரா இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, பியூனாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களா இருந்தாலும் சரி, பெண் வீட்டுக்காரர்களா இருந்தாலும் சரி, அங்கே வரதட்சணை இல்லாமல் திருமணம் நடந்தது. அதையும் நம்ம பார்க்கணும். தன்னுடைய மகளுக்காக ஒரு நினைச்சா பகட்ட காட்டலாம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். அமீர் வீட்டு திருமணம் சம்பந்தமா நம்ம போட்டிருக்கிறோம். அவருடைய மகள் திருமணம் நீங்க பாருங்க. நினைச்சா அவர் பெரிய டைரக்டர் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்பானி வேர்ல்டு, இவரு தமிழ்நாட்டுக்குள்ள செய்யலாமா கூடாதா? இந்த இன்னும் போனா வரலாற்றிலேயே முதல் முறையாக சினிமா பிரபலங்கள் நீங்க திருமணத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய வீட்டு திருமணத்தை பார்த்திருப்பீங்க. இப்படியா இருக்கு டைரக்டர் அமீர் திருமணம். ஏன்னா டைரக்டர் அமீருக்கு கொள்கை விளங்கினவர், மார்க்கத்தை விளங்கினவர், சினிமா துறையில உடன்பாடு கிடையாது. ஆனா இந்த விஷயத்தில் அன்னிக்காஹ்மின் சுன்னத்தி, திருமணம் என்பது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. அப்ப அந்த வழிமுறையை முறையாக பின்பற்றி இருக்கிறார். ஆனா இவங்க சொல்றாங்கல்ல, ஏழைகளுக்கு உணவு அளிச்சாரு. இருந்தாலும் இந்த ஐயா சொல்வது போல, பெரியவர் சொல்வது போல தனித்தனியான இருக்கைகள், சாப்பாடும் தனித்தனி, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க இங்க பார்க்கலாம், பல நடிகர்களை நம்ம மதிக்கிறோம், நம்ம மதிக்க கிடையாது. ரசிகர்களாகிய நீங்கள் பல நடிகர்களை மதிக்கிறீர்கள், தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. ஆனா பல நடிகர்களை அம்பானி மதிக்கவே இல்லை. எல்லாருக்கும் கை கொடுக்கல, எல்லாரோட போய் பேசல, எல்லாரோட நின்று போட்டோ எடுக்கல. சில பேர் அப்படியே பொத்தோட போகணும்னா சில நடிகர்களை விட்டாரு. சில நடிகர்கள் நாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க போய் ஒரு நடிகருக்காக கூத்தாடுகிறீர்கள் அல்லவா? வாசல்ல 4 மணிக்கு டிக்கெட் எடுத்து வெளில 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்க ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்களா? உங்க பெத்தவங்க சொல்லி ரேஷன் கடையில வரிசையில நின்று நீங்க அரிசி சீனி பருப்பு வாங்கியிருப்பீங்களா? ஆனா அது கூட செய்யாத நீங்கள் ஒரு சினிமா நடிகருக்காக, போலியான நடிப்பிற்காக என்ன செய்யறீங்கன்னாக்கா, வாசல்ல வெள்ளன நின்று தூக்கத்தை இழந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஆனா இங்க பார்த்தா நீங்க யார சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்களோ அந்த சூப்பர் ஸ்டாரு இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அம்பானி வீட்டு திருமணத்துல, அம்பானுடைய மகன் திருமணத்துல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. தண்ணிய போட்டாரா என்னன்னு தெரியல, என்ன டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார். பல திருமணங்களுக்கு ரஜினி கலந்து கொண்டிருக்கிறார். ஆனா எப்படி போவாரு, கிஃப்ட் கொடுப்பாரு, பேசுவாரு, கை கொடுப்பாரு, உட்காருவாரு, பாப்பாரு, வருவாரு. ஆனா இங்க என்ன ஆகி போச்சு, தாத்தா என்ன பண்ணாரு, டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு தாத்தா. அப்ப யாருக்கு மேல ஒருத்தர் இருக்காரோ அவரை குஷிப்படுத்துறதுக்காக நீங்க இங்க டான்ஸ் ஆடுறீங்க. ஆனா அம்பானி இவருக்கு மேல உள்ளால,
அம்பானியை குஷிப்படுத்துறதுக்காக இந்த நடிகர் இங்க டான்ஸ் ஆடுறாரு, ரசிகர் நீங்க அந்த நடிகருக்காக ரோட் 2 டான்ஸ் ஆடுறீங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. கோடிக்கணக்கில் கொடுத்து ஒரு பாட்டுக்காக கோடிகளை செலவழித்தார் இந்த முகேஷ் அம்பானி தன்னுடைய மகன் திருமணத்துல. அப்ப இதுதான் பிரபலமாக பேசப்பட்டது, இதுதான் முக்கியமான திருமணம் போல் காட்டப்பட்டது. ஆனா இது வந்து மோடிலாம் போறாரு, ஏன்னா வாழ்த்துறதுக்கு போறாரு மோடி. ஆனா அங்க வாழ்க்கை இழந்து எங்க மணிப்பூர்ல நின்றாங்க, உயிரை இழந்து நின்றாங்க. அங்க போய் மோடி வாழ்த்துறதுக்கு போக சொல்லல, அங்க போய் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தானே போக சொன்னாங்க. அங்க வருத்தம் தெரிவிக்கிறது கூட மோடி அவர்கள் போகல. ஆனா இங்க வாழ்த்துவதற்காக திருமணத்திற்கு மோடி அவர்கள் போயிருக்கிறார். இதுதான் நிலைமை. அப்ப தனக்கு மேல ஒருத்தர் இருந்தா இதுதான் ஆட்டம். அப்ப அங்க உள்ள அந்த நுழைவாயிலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா பயங்கர ஒரு ஆடம்பரமாக அங்க உள்ள திங்ஸ், அங்க உள்ள பொருள், இதுகளை பூரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிஃப்ட், கப்பல் கிஃப்டா கொடுக்குறாங்க. வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கலாம், அம்பானிக்கு வீடு இல்லையா, அவங்க மகனுக்கு வீடு இல்லையா, ஏக்கர் கணக்குல வீடை கொடுக்குறாங்க, பிளைட்டை கொடுக்குறாங்க, கிஃப்டா பிளைட்டு. நம்ப முடியுதா உங்களால? கிஃப்டை நீ சமூக வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேருக்கு சைக்கிள் இல்லை, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் இல்லை. ஆனா இங்க பிளைட்டை கொண்ட பிளைட் இல்லையா அவருக்கு, வீடு இல்லையா அவருக்கு, என்ன? அப்ப அவர் இங்க கொண்டை தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டை எங்கெல்லாம் குவியுதோ அங்கேதான் கொண்டை குவிக்கிறாங்க. எங்கெல்லாம் இல்லையா கடைசி வரை இல்லாதவனாவே போயிடுறான். ஏழை ஏழையாவே இருக்கிறார், நடுத்தரத்தில் உள்ளவர் நடுத்தரத்திலே இருக்கிறார், நடுத்தெருவில் உள்ளவர் நடுத்தெருவிலே இருக்கிறார், மாளிகையில் உள்ளவர் கோபுரத்தில் உள்ளவர் கடைசி வரைக்கும் கோபுரத்துல தான் இருக்கிறான். அப்ப இதுதான் இன்ற முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் இதற்கு அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருத்தர் கடைபிடித்தார் என்று சொன்னால் உலகத்துல அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இன்ன ஆலம நிக்காய் பரக்கத்தன் வைசரகமூனா, எளிமையாக பண்ணக்கூடிய திருமணம் தான் இறைவனுடைய பரக்கத் நிறைந்த திருமணம். உலகத்துல அம்பானி மகன் திருமணத்தை பிரபலமாக பேசலாம், ஏன்னா நீங்க போக்கஸ் பண்ணி காட்டலாம். மீடியாக்களுமே பாருங்க, எவ்வளவோ உலகத்துல பிரச்சனை இருக்குது. 10 நாளாக அம்பானி வீட்டு திருமணத்தை தான் போக்கஸ் பண்ணி, அந்த இடங்களை தான் போக்கஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவோ மேட்டர் இருக்குது, எவ்வளவோ விஷயம் இருக்குது, அதுகளெல்லாம் பெருசா காட்டல. அப்ப இப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த பெரியவர் சொன்னது போல அந்த காசை எத்தனையோ ஏழைகளுக்கு, எத்தனையோ வீடு இல்லாதவர்களுக்கு, எத்தனையோ வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு, எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இந்த காசை செலவழிச்சா எத்தனையோ நதிகளை இணைத்திருக்கலாம். பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த திருமணம் நடத்திருக்கிறார்கள். இது இவ்வளவு பெரிய பணக்காரரு சிம்பிளா நடத்தியிருந்தாருன்னு வைங்களேன். விருந்த நல்லா பிரபலியமா கொடுக்கட்டும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது. சமமா இவருக்கு கொடுக்குற உணவு அவருக்கும் கொடுக்கணும். எப்படி அமீர் திருமணத்தில் நடந்துச்சு, வரதட்சணை இல்லாத திருமணம், தன்னுடைய மகளுக்கு தான் திருமணம் நடத்துறாரு, ஆனா அவர் உணவு அளிச்சிருக்கலாம். அங்க தாவா சென்று நடந்துச்சு, தாவா பண்ணாங்க, ஆனா அவர் அங்கே உணவு மாப்பிள்ளை தான் உணவு கொடுத்தாரு. மாப்பிள்ளை ஆண் தான் உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஆண் தான் மாப்பிள்ளை தான் உணவு கொடுத்தாரு. அப்ப அதை அமீர் பகிரங்கமா அறிவிக்கிறாரு. மகர் கொடுத்து திருமணம் முடிக்கப்பட்டது, வரதட்சணை இங்கே ஒழிக்கப்பட்டது, அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து சொல்லப்பட்டது. அப்ப சிம்பிளா நடத்தினார். அந்த மாதிரியான ஆடம்பரங்கள்லாம் கிடையாது. அதே போன்று இவரும் நடத்தி இருந்தார் என்று சொன்னால் பரவாயில்லப்பா, இவ்வளவு பெரிய அம்பானி பெரிய கோடீஸ்வரரு, ஆனா ரொம்ப சிம்பிளா திருமணம் முடிச்சாரப்பா, எப்படியான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இன்னும் உயர்வாக பேசியிருப்பார்கள். இது உயர்வு கிடையாது. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன காட்ட வர்றீங்க? இதுதான் சிறந்த திருமணம், இப்படிதான் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க காட்ட வர்றீங்களா? அப்ப அந்த பெரியவர் அதைத்தான் சொல்றாரு. ஆகையால் இது சிறந்த திருமணமே கிடையாது. டைரக்டர் அமீர் அவர்கள் வீட்டு திருமணம் தான் சிறந்த திருமணமே தவிர கோடீஸ்வரர் அம்பானி வீட்டு திருமணம் என்பது சிறந்த திருமணமே அல்ல என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.